கடகத்துக்கு 11வது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். குருவினுடைய பார்வை எந்தெந்த ராசிக்கு விழுகுது, அது கடகராசிக்கு எத்தனாவது ராசியாக வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்னும் அதில் அதிகப்படியான பலன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முயற்சி ஸ்தானத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கடகராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய முயற்சி பண்ணலாம், அந்த முயற்சி சாதகமாக அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது இளைய சகோதர ஸ்தானம், அதாவது ரத்த சொந்தங்களால் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும், உறவு முறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு 2024-25 புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த வம்சத்தில் வாரிசுன்னு ஆண் குழந்தை இல்லாத நிறைய நபர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். அது மாதிரி கடகத்துக்கு 7ஆம் இடம் மகரம் அப்படிங்கிறதுனால இது கலஸ்திரகாரகன். இப்போ திருமணம் ஆகாமல் இருந்த நிறைய கடகராசிக்கார நண்பர்களுக்கு அவங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம்